25 years celebrationல ஒரு மரியாதை நிமித்தமான token of gratitude. I request our management team to do the honors. வருஷங்களா 16க்கும் மேற்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் 5000 plus employees 15000 plus students more than 90% placements இது எல்லாமே நம்முடைய மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய படைப்பு another feather in the cap அப்படினே சொல்லலாம். So இந்த prestigious documentary release இந்த டைம்ல we are grateful to release from our beloved guests. மதுரை 10% கூட கையில் எந்த பணமுமே இல்லாத ஒரு காலகட்டம். திங்கட்கிழமை அவர்கள் ஏஎஸ்சிபியிடம் கேரண்டி கொடுத்தாங்க வேண்டும். எங்களோட க்ரோத் அப்படிங்கிறது உடனே வந்ததெல்லாம் கிடையாது. ஈவன் நம்ம பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும். தன்னோட பிள்ளைகள் எப்படி நம்பர் 1 இருக்கணும்ன்றதுல அழைத்து நிறுத்தமா இருக்கு. The first prize goes to ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் புதுச்சேரி. பெருமை சேர்க்கின்ற கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையாகும். இது தனசேகரன் இல்லாமல் வேறு யாராலையும் சாத்தியமும் கிடையாதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இது இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் போகிறது ஒரு மெடிக்கல் காலேஜ் போனோன்னா ரெவன்யூ வந்திருக்கும், அந்த ஹாப்பினஸ் இருந்திருக்காது. The 25 years of excellence, Sri Manakula
Vinayagar Engineering College media documentary release and a lovely teaser பார்த்தோம். And அப்படியே வந்து drone show போயிடலாமா? Much awaited drone show பார்த்துக்கலாம். பேச போறோம், நிறைய விஷயம் பேச போறோம். வாங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். இன்னொரு மைக், எனக்கு மைக்கே வேணாங்க. இவரு நின்னா இன்னொரு மைக் கொடுத்துலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி சித்து, யாருக்குமே நீங்க வரீங்கன்னு தெரியாது. நாங்க என்ன பண்ணோம், அப்படியே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணியே வச்சிருந்தோம். லாஸ்டா சொல்லலாம்னு. சனா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க அவ்வளவுதான் கடையை சாத்திட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா உங்க பேரு கேட்டோன்னே அப்படியே ரிட்டர்ன் ஃபுல் அட்டெண்டன்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி லைஃப் கம்ஸ் டு a circle அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ அப்படியே சுத்தி திரும்ப அதே மேடையில ஸ்டேஜ் ஷேர் பண்றப்போ ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்பவுமே வந்த உடனே இனியால் எப்படி இருக்காங்க, ஷாலினி எப்படி இருக்காங்கன்னு கேட்போம். பெட்ல வரா இனியன் எப்படி இருக்கான் சொல்லுங்க. the stage is all yours. Cameraman na. Welcome to Vijay Sidhu Vlogs. அப்பா அண்ணே, ஒரு விஷயம் கன்ஃபார்ம். நானும் பல காலேஜ் போயிருக்கேன், இப்படி ஒரு வைபை நான் பார்த்ததே இல்லை. பெரிய பெரிய வணக்கம், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இவ்வளோ அன்புக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல, ரொம்ப நன்றி. பாண்டிச்சேரி ஒவ்வொரு தடவையுமே நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போது ரொம்ப தெளிவா வருவோம். ஆமா, ஆனா திரும்ப போகும்போது ரொம்ப தெளிவா போவோம். அதனால பாண்டிச்சேரியில இது வரைக்கும் நாங்கள் ஃபேமஸ் நினைச்சதெல்லாம் ஃபேமஸே கிடையாது. இதுதான் ஃபேமஸ் போல இருக்கு. ஏன்னா மெயின் ரோடுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி காலேஜ் இருக்கு. ஆனா இதோட சவுண்டு பாண்டிச்சேரி பீச் வரைக்கும் கேட்குது. ஆனா இது பாண்டிச்சேரியில் இல்லையா, இது விழுப்புரத்துல இருக்கு. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சொன்னால இங்க ஒரு வைப் ஒன்று கிடைக்குது, செம்ம வைப், எல்லாம் இவ்வளோ அன்பு கிடைக்குது. இதே மாதிரிதான் போன தடவை திருச்சியிலையும் சொன்னா, தஞ்சாவூர்லையும் சொன்னா. அதனால போலியை நம்பி ஏமாறாது. அது பாண்டிச்சேரியோட வைப். நானும் அதே வைப்ல தான் இன்னைக்கு நைட் இருக்க போறேன். ஆக்சுவலா நாங்க பைக் சீரிஸ் பாண்டிச்சேரி வந்தோம். அந்த ட்ரிப்பை எங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப்பா மாத்தினாங்க. பாண்டிச்சேரி அப்படி இருந்தது. இன்னும் சொல்ல போனோம்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு எது சொர்க்கம்னா பாண்டிச்சேரி மட்டும்தான். எப்போதுமே கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்படி ஒரு காலேஜ்ல இன்னொரு பாண்டிச்சேரியில பெரிய ஃபேமஸ் என்னன்னா மணக்குள விநாயகர் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு என்னடா வேணும் உனக்கு? இப்போ வரைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் சொல்லுங்க. அதை சொல்ல முடியாது. இது காலேஜ். நமக்கு எப்படி மணக்குள விநாயகர் கோயிலோ அது மாதிரி இதுவும் நமக்கு ஒரு கோவில். சார் அங்க
அதிகமான சவுண்ட் இங்கே தான் சார் அதிகமாக இருக்கு. அதாவது எப்போதுமே சிங்கம் இருக்குல்ல, சிங்கம் அது இருக்கிற இடத்துல அது காட்டிக்காது, அமைதியா இருக்கும். ஆனா பெண் சிங்கம் வேட்டையாடும். நாங்க யாரும் இப்ப கத்துற மூடுல இல்ல சொல்லுங்களா? அவங்க கல்ற மோட்ல இருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற பாதி பேரு நான் தான் சந்தோஷ் நாராயணன் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இன்னும் தெரியவே இல்லை. சரி, இப்ப நடந்து வரும்போது ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கிசிங் 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 கிசிங்கா? ஒன் பாய் லவ் மீன்ஸ் அவன் இங்க கொடுத்து அப்படியே இங்க வந்தா, அதுக்கப்புறம் நான் வேணாம். தம்பி உங்க அன்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருக்கீங்க, அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க. நாங்களும் அதை சாப்பிடணும். இன்னைக்கு ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருக்கா, குப்பைன்னு ஒரு வாடை. ஆனா நான் ஒரு முடிவு பண்ணேன். என்னது? நான் வந்து அடுத்த ஜென்மம் இந்த வருஷம் இந்த ஜென்மத்துல நான் வந்து கமிட் ஆயிட்டேன். சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லு. அடுத்த ஜென்மம் இந்த காலேஜ்ல தான் பொண்ணு எடுக்கலான்னு இருக்கேன். அப்படியே ரிமைண்ட் பண்ணீங்கன்னா தஞ்சாவூர்ல இதான் சொன்னான், அதை திரும்ப ரிப்பீட் தான் போடுறான். ஆனா நான் பாண்டிச்சேரி பெண்கள்லாம் ரொம்ப கிளவர் நினைச்சேன். ஏமாறாதீங்க, போலியை கண்டு ஏமாறாதீர்கள், அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்க பார்த்தீங்கல்ல? யாரு? அர்ஷதா. என்ன பண்றது, இன்னைக்கு அவன் ஆளுக்கு கல்யாணம். ஐயா அசோக்குயா, நாங்க வேற ஒருத்த கூட, அதனால அவனால சூரியோட ஆளுக்கு நேத்து கல்யாணம். ஆக்சுவலா அதுல மந்திர ஓதத்துக்காக தான் அவன் அங்க போனான். புக்கிங், அதனால அவனாலையும் வர முடியல. அங்க என்ன நான் தனியாக சுனாமி என்ன நடக்குது? ஆனா இது எல்லாரையும் விட நாங்க யார் ரொம்ப மிஸ் பண்றோம்னா இனியனை மட்டும்தான் நான் அந்த இடத்துல மிஸ் பண்றேன். ஆனா நான் மிஸ் பண்ணல. இனியன் வந்ததுல இருந்து என்னை கியூட்னு சொல்லிட்டு இருந்த கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த கியூட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தெரியல, அதாவது இனியன் வளர்த்தது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சனியன் வளர்த்துட்டு இருந்தோம் நாங்க. அதுதான் இது. அப்படியே இல்ல, அப்படியே எல்லாருக்கும் போய் கொஞ்சம் காத்து கொடுத்துட்டு வாங்க போங்க. கஷ்டப்படுறாங்க போனா இனியன் மாதிரி பண்ணக்கூடாது. அது எனக்கு தெரிஞ்சு போடா இல்ல போடியா லேடிஸ் ஸ்டோன் அங்க வரணும். சரி, வந்தா முத்தம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. அவன் என்ன கொரில்லாஸ்ல கூப்பிடுவாங்கல்ல, கமான் கமான் அப்படி கூப்பிடுறியா? நான் வரமாட்டேன். ஆனா ரொம்ப ரொம்ப நன்றி. காலேஜுக்கு வந்தாலே எப்போதுமே ஒரு வைப் கிடைக்கும். அதுவும் பாண்டிச்சேரி காலேஜ்னா சொல்லவா வேணும். இந்த வைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு தடவையும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ், அதனால இன்ஜினியரிங் காலேஜ்ல எப்போதுமே என் டிபார்ட்மெண்ட்னாலே நான் கொஞ்சம் அன்பா பேசுவேன். என்ன டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். காலேஜ்லயும் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய பெரிய வணக்கம். அந்த ட்ரிபிள் இக்கு சட்டம் கலங்காத மெக்கானிக்கல் இருப்பீங்க இங்க. ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் காலேஜ்னாலே இந்த மெக்கானிக்கல் ட்ரிபிள் இ தான் மாமா மச்சான் ஃப்ரெண்ட். அப்படியா? நோ, அங்கேயும் நோ கேர்ள்ஸ், இங்கேயும் நோ கேர்ள்ஸ். அச்சோ, அப்ப எங்க கேர்ள்ஸ் இருப்பாங்க? சிஎஸ்சி ஐடி. அத சொல்லுங்க. பேசாம நான் ஒரு அட்மிஷன் போடலாம்னு இருக்கேன். எது? திருப்பி படிக்கலாம்னு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ வந்து முதியோர் கல்வி தான் படிக்கணும். அங்க போய் வேணா அட்மிஷன் போடு. ஆனா இந்த சிஎஸ்சி ஐடி மெக்கானிக்கல் இதெல்லாம் பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு சைடு நம்மளோட வைப்பு வந்துடும். ஈசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. உண்மையிலே அவங்க பாவம், நம்ம இந்த சைடு போகணுமா இல்ல இந்த சைடு? ஏன்னா இப்ப ட்ரிபிள் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அப்படின்னு ஒரு மூட்ல இருப்பாங்க. ஆமா. ஆனா ஈஸி மட்டும்தான் நம்ம இப்ப எலக்ட்ரானிக்ஸா இல்ல மெக்கானிக்கலா எல்லா சப்ஜெக்டும் நமக்கு வருது. எல்லாமே வருமா? ஆமா, எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. பாவம் அந்த டிஎஸ்பின்னு ஒரு பேப்பர் இருக்கும்.
நானும் வச்சேனே, 4 வருஷமும் வச்சிருந்தேனே அது அப்படியே. அக்கா ஆமா, டிஎஸ்பின்னு ஒரு பேப்பர், அது இங்க இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். அது இல்லாம M3ன்னு ஒரு பேப்பர் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் 3. M1 M2 M3 ஆமா, அப்படியா? M1 கொஞ்சம் ஈஸி தான். ஈஸி. பேசிக்கா நான் கொஞ்சம் படிக்கிற பையன்றதுனால M1 உண்மையிலேயே படிச்ச மாதிரியே பேசுறேன் நீ. போயிட்டு வந்தல அந்த சைடு. போயிட்டு வந்ததா? சரி, ஓகே, சூப்பர். ஆனா பாய்ஸ் உண்மையிலே கலக்க அந்த ஸ்ட்ராங்கா ஒரு மாதிரி இருக்கும். சரி, காலேஜை பார்க்கும்போது இது ஒரு காலேஜ் ஆம்பியன்ஸே இல்லடா, சத்தியமா. இது கான்செப்ட் மாதிரி நடந்துருக்கு. ஆமா, உண்மையிலேயே கான்செப்ட் மாதிரி இருக்கு இதை பார்க்கறதுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் அந்த எண்டு வரைக்கும் வந்து டான்ஸ் ஆடி வைப் பண்ணுங்கிறாங்க. So, இப்படி ஒரு காலேஜ், அதுவும் பாண்டிச்சேரியில இவ்வளவு வைப்பான ஒரு காலேஜ் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே நின்று நான் வருவேன், நீ என் கையை முடிச்சு குத்தி இழுப்பேன், நான் வரமாட்டேன். சரி, போலாம் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வந்துடும். அப்புறம் செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு வருவோம் லாஸ்டா. அப்படிதான். ஓ கொடுக்கலன்னா தப்பாயிடும். நாளைக்கு நீங்களே திரும்ப வருவாங்க. Okay? சரி, 2 minutes. இதோ வரேன். வந்துடலாம்டா நீங்க. ஓகே, பேசாம நான் இங்க ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். ப்ரொஃபஸர் நீ ஜேடி மாதிரி இருப்ப, ஆனா காலேஜுக்கே வர மாட்டேன். இங்க பாருங்க பூஜிதா, இங்க வாங்க பூஜிதா. ஐயோ, என்ன நடுவுல நிக்க வச்சு கேள்விகள் தான். அவனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு. டாக்டர் புருஷனாச்சு. டாக்டர் புருஷனா? அவர் அப்படியே பயோலியா போட்டுருக்கு. வாய மூடா குறுக்கு. இன்னும் தெரியும் ஆம்பளை வயசுல பேசுறீங்க. அது சனா கான்செப்ட் பயங்கரமா கத்தி கொண்டு போயிடுச்சு. ஸோ பூஜிதா, உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் பூஜிதாவும் ஆதி காலத்து ஆங்கர் ஆதாம் ஏவாள் தோன்றதுக்கு முன்னாடி ஜெயா டிவின்னு ஒரு சேனல். வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆனே ஒரு மாதிரி மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன்ல. நாங்க 2 பேரும் ஜெயா மேக்ஸ்ல ஷோ பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஆமா, என் ஷோ பார்க்குற ஒரே ஒரு ஆடியன்ஸ் இந்த பிள்ளை மட்டும்தான். ஏன் அப்படின்னா எனக்கு அப்புறம் தான் இந்த பிள்ளையோட ஷோ, அதனால இது இன்னும் பார்த்துட்டு இப்படி கூறான எனக்கு பார்க்க யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை. கரெக்ட். நான் கூட ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். எது ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். வளர்ந்தேன்னு சொல்ல. ஆனா உண்மையாவே அந்த டைம்ல வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நம்ம ஸ்ரீனாவோட மேக்கப் ரூம்ல நீங்க வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நான் என்னன்னா பிரச்சனை ஒண்ணுலமா தம்பிக்கு ஏதோ பொண்ணு பார்த்திருக்காங்க ஊர்ல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சந்து. ஒரு vlogலயாவது நீங்க சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். நான் கமெண்ட் பண்ண போவேன். சரி, ஓகே, வாடா ஒரு நாள் லைஃப்ல எங்கயாவது மீட் பண்றப்ப சொல்லிக்கலாம். அவ்வளவு சோகங்க. நான் வந்து என்னாச்சு என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க ஏதோ ஷோல ஏதாவது பிரச்சனையா? எப்போதுமே நிறைய சந்தோஷம் இருக்கும்போது என்ன ஒரு அழுக வரும்ல, அதுதான் இது. உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது தெரியுங்க அது. அப்படியா? சே, நான் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன். நீங்க பண்ணிப்பீங்க, அவரெல்லாம் யோசிக்கணும் எவ்வளவு சோகமா இருக்காரு. ஆனா அப்பத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா அப்பவே வந்து கொஞ்சம் இந்த பிராங்க் எல்லாம் அப்பதான் ஆரம்பமாச்சு. ஷெரீஃபும் சரி சித்துவாவும் சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தினம் போறப்போ நான் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்லாம் வேற மேக்கப் ரூம்ல தான் நாங்க நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஆனா லுக் அட் யூ நவ. உண்மையாவே ஃப்ரம் தி ஹார்ட் அவ்வளவு மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வந்து என்ன சொல்றது, மார்ஸ்லாம் நீங்க ஷோ பண்ணணும். மார்ஸ் இப்ப நான் சொல்ல அவங்க எல்லாம் சொல்றாங்க, சொல்லு சேர்ந்து சொல்லுவோமா? ஓகே. இது என்ன கையில ஏதோ பேப்பர் கொடுத்துருக்காங்க, சும்மாவே வச்சிருக்கீங்க. அது அவங்க ப்ரிப்பேர் பண்ணது, நமக்கு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. சரி. ஆலிய நண்பர்கள் அதனால. ஓகே, இப்போ என்னன்னா சந்தோஷ் சார் கிட்ட தான் கேட்டோம். சார், சீரியஸா உங்க பாட்டெல்லாம் எல்லாருக்குமே ஒரு லவ் ஆந்த மாதிரி தான் இருக்கு. நான் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் சொல்லுங்கன்னு கேட்டோம். நீங்க ஏதாவது சொல்லுங்க சார். என்னத்த ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் இந்த வயசுல. வேணா போயிடு. அதான் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்னா இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. இங்க படிச்சுட்டு இருக்க வரைக்கும் அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். இங்க லைஃபே வேற மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு லைஃபை பார்ப்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜாலியா அவ்வளோ ஃபன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன். வெளியில வேற ஒரு வேர்ல்டு இருக்கு, அந்த வேர்ல்டும் ஜாலியா தான் இருக்கும். அதை எடுத்துக்கிறவங்க மனநிலைமையை பொறுத்து இருக்கு. முடிச்சிடுறேன்னா இது போகுமே, ரொம்ப நேரம் போகுமே. அது இல்லாம இவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன், இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படிச்சா சும்மா தான் இருக்கணும் இப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு அக்கௌண்ட்ஸ் படிச்சா என்ன வேலைக்கு போவாங்க? அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமான ஒரு வேலைக்கு மட்டும் தான் போக முடியும். அதே ஒரு
மெடிக்கல் படிச்சா அவங்க டாக்டர் வேலைக்கு மட்டும் தான் போக முடியும். ஆனா ஒரு இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம். அதனால இன்ஜினியர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. நீங்க அக்கௌண்ட்ஸும் போகலாம், நீங்க நடிக்கவும் போகலாம், நீங்க படம் எடுக்கவும் போகலாம், எங்க வேணாலும் போகலாம். இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் இன்ஜினியர்ஸ் தான். அதனால நீங்க எது பண்ணுனாலும் ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, டிகிரியை மட்டும் முடிச்சு கையில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கனவுகளை நோக்கி நீங்க தாராளமாக ஓட ஆரம்பிங்க. ஏன்னா அந்த டிகிரி வந்து எப்போதுமே ஒரு பவரை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அரியர் தானே பார்த்துக்கலான்னு ஒரு கட்டத்தில் தோண ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளில போனதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களாம் வேலைக்கு போயிடுவான். நம்ம வீட்டில் சும்மா உட்காந்து அந்த அரியருக்கு படிக்கும் போது இருக்கிற ஃபீல் எனக்கு தெரியும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம வீட்டில் சும்மாவே இருக்கும். அந்த விஐபி படம்லாம் பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ரொம்ப பேட் ஆகிடும். அதனால இன்ஜினியரிங் படிங்க, இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு எப்படியாவது டிகிரியை முடிச்சிருங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கவனங்களை நோக்கி நீங்கள் தாராளமாக பயணிங்க. பார்த்தீங்களா, கடைசியில் என்னையும் கோபிநாத் மாதிரி பேச வச்சுருக்கேன். அவருக்குள்ளேயும் வந்து ஒரு சீரியஸ் மேன் இருக்காரு. இதுக்காக தான் நான் கேட்டேன். நீங்க சொன்னா கேட்பாங்க ஜீவா, அதனால தான். யாரும் நான் சொன்னா என் பொண்ணே கேட்காதுங்க. ஓகே, டே இஸ் மேட். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கலாமா? எனக்கு என் பேட்டரி ஏதாவது வந்துச்சு. உங்க ஃபிளாஷ் லைட்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் ஆன் யுவர் ஃபிளாஷ் லைட்ஸ். ஆக்சுவலா இங்க இருந்து பேசினா ரொம்ப ஃபார்மலா இருக்கு. லைட் கணக்கு லைட். டாஸ்லாம் சூப்பர் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர் ஆன் சார். இருடா, உனக்கு பயந்துடா நான் வரவே மாட்டேங்கிறேன். அவனுக்கு அந்த பேரிகார்டு பிடிக்கலன்னு உடச்சிருக்கான் சார். நம்ம போட்டோ எடுப்போம் எல்லாரும். சென்டரா போயிடும் சென்டர். இப்போ எல்லாருக்கும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து வெல்கம் டு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? எடுத்துருவோமா? Yes, boys and girls, flashlights on பண்ணிக்கோங்க. ரெடியா? Check. Okay. Hey, mama, hey. Oh, Anna, one more. Hey, one more. Okay. Lights. Lights on, boys. Okay, ready? Boys, please, யாரும் ஏற வேணாம். Please, humble request, flashlights மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. 1, 2, 3. Welcome to Thank you guys. Thank you so much. Thank you.